நம்ம இன்றைக்கி கடையில் சேல்ஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மாவு வச்சு தான் குலோப் ஜாமுன் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இந்த குலோப் ஜாமுன் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் கூட இந்த குலோப் ஜாமுன் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குலோப் ஜாமுன் பேக்கெட்டில் வந்து என்ன தான் வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து சரியாக வராது. எந்த அளவுகளில் செய்யணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் வரும். இப்போ கடைகளில் சேல்ஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் வச்சு குலோப் ஜாமுன் வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Mahi Recipes in Tamil. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். சக்கரை பாகு செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சக்கரை எடுத்துக்கிறேன். கப்பில் 1.25 வருது. இன்ஸ்டன்ட் பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா 800 கிராம் வந்து போட்டிருப்பாங்க சக்கரை. ஆனால் அந்தளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் ஆயிரும். 1/2 கிலோ சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. இப்போ எந்த அளவுகளில் சக்கரை எடுத்துக்கிட்டிங்களோ அதே அளவில் தண்ணி சேர்த்திக்கோங்க. 1/2 கிலோ சக்கரைக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப்பு சக்கரை எடுத்துட்டிங்க, 2 கப்பு தண்ணி. இப்போ சர்க்கரையும் தண்ணியும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 4 to 5 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இல்லை ஏலக்காய் பொடி இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே கலருக்காக கொஞ்சமாக நான் குங்குமப்பூ சேர்த்திக்கிறேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு கம்பி பதம் வரணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக பிசு பிசு தன்மை வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிரும், அது சரி வராது குலோப் ஜாமுனுக்கு. ஸோ தண்ணியாக தான் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப வந்து கம்பி பதம் வந்துடக்கூடாது. நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த கம்பி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா சக்கரை பாகு வந்து கெட்டி ஆயிரும். அப்புறம் குலோப் ஜாமுனில் வந்து சிறப்பு இறங்காது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஓரம் இருக்கட்டும். நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கும் இது ஆறி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் டைமிங்கு. ஸோ எப்போவுமே குலோப் ஜாமுனை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சக்கரை பாகு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குலோப் ஜாமுன் உருண்டைகளை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது சக்கரை பாகு மிதமான சூட்டுக்கு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். நான் வந்து MTR பிராண்டு தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆச்சி, ஆசீர்வாதம் சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு பாக்கெட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் 2 பாக்கெட் செய்கிற மாதிரினா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அளவுகளை. இப்போ இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாவை நல்லா கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து சல்லடையில் சேர்த்திட்டு நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா மாவு ஃபில்டர் ஆகும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடலை அப்படின்னா சரியாக சலிக்க வராது. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டி இல்லாமல் மாவு நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் தண்ணி இல்லைன்னா பால் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். தண்ணியாக இருந்தாலும் சரி, பாலாக இருந்தாலும் சரி, எடுத்தோன்னே மொத்தமாக சேர்த்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்திக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்தி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். நம்ம சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவுமே ஜென்டலாக தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போவுமே கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பால் மாதிரி நல்லா உருட்டை வரணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பால் மாதிரி நல்லா உருட்டை வருது. ரொம்ப தண்ணியாகவும் போகக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இவ்வளோ பால் வந்து எனக்கு மீதம் ஆகிருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா உருட்டி கொடுங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வந்து ஊறி வரட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. ஊற வச்சதுக்கு அப்புறமும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. சப்பாத்திக்கு வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டக்கூடாது. நார்மலாக அளவாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவுமே முக்கியம். ஒரு அளவுக்காச்சும் அந்த மாவு வந்து ஷைனிங்காக இருக்கணும், இல்லைனா குலோப் ஜாமுன் வந்து வெடிச்சிடும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டுங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி உருட்டணும். அப்போ தான் நமக்கு வந்து வெடிப்பு இல்லாமல் வரும். நீங்கள் எந்த சைஸ் வந்து குலோப் ஜாமுன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ்லேருந்து பாதி அளவு பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது இன்னும் நல்லா பெருசாகும். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க.
அழுத்தம் கொடுத்து அப்புறமா லூஸ் விடுங்க. கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது. முக்கியமாக கையில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. குலோப் ஜாமுன் வந்து வெடிப்பில்லாமல் வரதுக்கு ஒன்று மாவு உருட்டும் போது நல்லா கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா உருட்டும் போது கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது. அடுத்த டிப்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம பால் ஊற்றி பிசைகிறோம் இல்லையா, பிசைஞ்சு நம்ம பால் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அந்த மாவை நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டாமல், அதாவது நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக உருட்டணும். அந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்காவது நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து குலோப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் வரும். அடுத்த டிப்பு பார்த்துட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இது எல்லாமே நம்ம சரியாக பண்ணாவே குலோப் ஜாமுன் வந்து வெடிப்பு இல்லாமல் அழகாக வரும். இப்போ எல்லாத்தையுமே பால் மாதிரி உருட்டியாச்சு. பாருங்கள், நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டணும். அப்போ தான் வந்து வெடிப்பு இல்லாமல் வரும். அதே சமயம் நம்ம உருட்டும் போது கையில் வந்து கண்டிப்பாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸையுமே செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது விரிசல் இருந்துச்சுன்னா மறுபடியும் அதை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் கேப் விட்டிங்கன்னா விரிசல் விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடிப்பு வந்துடும். ஸோ உருண்டைகள் பிடிச்ச உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்பவுமே சூடாகிடக்கூடாது. மிதமான சூட்டில் தான் நம்ம வந்து குலோப் ஜாமுன் செய்யணும். எண்ணெய் சூடாயிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு சின்ன உருண்டையாக உள்ளே போட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் கரெக்டான சூட்டில் தான் இருக்குது. ரொம்ப சூடான எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்கக்கூடாது, வெடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்லேயே பொறுமையாக பொரிச்சிடுங்க. இப்போ எண்ணெய் பார்த்துட்டிங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் சேர்த்திக்கலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 3 குலோப் ஜாமுன் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். உங்கள் கடாயில் எந்த அளவுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து பொரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே பொரிச்செடுக்கும் போது ஆயில் வந்து மிதமான சூட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சூடு வந்து அதிகமாகிடுச்சுன்னா உருண்டைகள் வந்து வெடிக்கிறது சான்சஸ் இருக்குது. எண்ணெயும் வெளியே தெரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கவனமாக பொரிங்க. இப்போ இந்த குலோப் ஜாமுன் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச குலோப் ஜாமுன் எல்லாமே 1 நிமிஷம் வெளியே வச்சுட்டு சூடாக இருக்கும் போதே சக்கரை பாகில் சேர்த்திக்கோங்க. இப்போ இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குலோப் ஜாமுன் வந்து 4 hours to 5 hours வந்து ஊறினா போதும். இந்த குலோப் ஜாமுனில் சக்கரை பாகு நல்லா இறங்குறதுக்கு குலோப் ஜாமுனாக இருந்தாலும் சரி, சக்கரை பாகாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் சக்கரை பாகு நல்லா உள்ளே இறங்கும். இப்போ நமக்கு கடையில் விற்கிற இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மாவு வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யணும்னு பார்த்தோம். இந்த இன்ஸ்டன்ட் மாவு வச்சு செய்யும்போது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. ரொம்பவுமே உங்களுக்கு சாஃப்டான எம்மியான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் டெய்லி போடுற ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.